மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு திருத்துறைப்பூண்டி உறுப்பினர் தோழர் மாரிமுத்து அவர்கள் ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதி டெல்டா அல்லாத மாவட்டங்களிலே இந்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலமாக NCS மூலமாக நெல் கொள்முதல் நிலையம் இன்றைக்கு எங்கெங்கே தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அது தொடங்கி நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. 2016 முதல் டெல்டா மாவட்டங்களிலே எங்கும் அந்த NCS நேரடி கொள்முதல் நிலையம் எங்கும் செயல்படவில்லை. எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். அதே சமயத்தில் தொழிலாளர் பற்றி பேசுனீங்க. கடந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற என்பதுதான் நீங்கள் கேட்காத கோரிக்கையை, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு கேட்காத கோரிக்கையை, நெல் மூட்டைக்கு 3 ரூபாய் கூலி என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அந்த தொழிலாளர்களுடைய நலன் கருதி நெல்லுக்கு மூட்டைக்கு 3 ரூபாய் கூலி என்பதை 10 ரூபாய் உயர்த்தி ஆண்டுக்கு 83 கோடி ரூபாய் செலவு, கூடுதலான செலவு வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வழங்கினார். அதை நீங்கள் அறிவீர்கள். அதோடு அங்கிருக்கின்ற பட்டியலெழுத்தர், உதவுவர், காவலருக்கு தினப்படி பட்டியலெழுத்தர் உதவுவருக்கு டெய்லி வேலைக்கு போனால் 120 ரூபா, காவலருக்கு 100 ரூபா கொடுக்குறோம். இதையெல்லாம் செய்தது மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு. தொழிலாளருக்கும் சரி, ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் விவசாயிகளுடைய நன்மை கருதி கொண்டு வரப்பட்டது. எனவே நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். டெல்டா மாவட்டங்களிலே NCS மூலமாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாது. பேரவைத் தலைவர்களே, பொங்கல் தொகுப்பு பற்றி மாண்பு உறுப்பினர் கோவிந்தசாமி பேசினார். 2009ஆம் ஆண்டு தான் மாண்பு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் 2011-21 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. 2017-18 2 ஆண்டுகளில் பொங்கல் தொகை ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கல. நீங்கள் கொடுக்கவே இல்லை. அதை தெரிஞ்சு பேசுங்க. நாங்கள் எதாவது கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? எலெக்ஷனுக்காக 2021 2500 ரூபா கொடுத்தீங்க. இதே இது மாண்புக்கு எங்களுடைய முதலமைச்சர் எதிர்கட்சியாக தலைவராக இருந்தப்போ கொரோனா காலத்தில் என்ன சொன்னார் தெரியுங்களா? வாழ்வாதாரம் வந்த மக்களுக்கு 5000 ரூபா கொடுன்னு கேட்டு பார்த்தார். நீங்கள் வெறும் 1000 ரூபா தான் கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, மீதி 4000 ரூபாயை ஆட்சிக்கு வந்த உடனே நான் கொடுப்போம்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்டு 2,09,00,000 பேருக்கு 10,000 கோடி ரூபாயை கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். எனவே இது தேர்தலுக்காக நான் கொடுக்கல. தேர்தல் முடிந்த பின்பு நீங்கள் செய்யாத காரியத்தை செய்தவர் எங்களுடைய முதலமைச்சர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் தொகுப்பில் நீங்கள் 2017-18 ஒரு சல்லி பைசா கூட பொங்கலுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல. நன்றி.